everyone, welcome back to my channel. Thumbnail பார்த்து உங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்திருக்கும். This is our first international trip to Malaysia. ஆக்சுவலி நாங்களே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். நான், அம்மா, என் பெரியம்மா அண்ட் அண்ணா நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். எங்களுக்கு 8 o'clock ஃப்ளைட் இருந்ததுனால நாங்கள் 2 hours பிஃபோராகவே ஏர்போர்ட்டில் இருக்கணும். போர்டிங் பாஸ் வாங்கணும், செக்கிங் முடிக்கணும் அண்ட் இமிக்ரேஷன் எல்லாமே இருக்கிறதுனால we went 2 hours before itself. ஸோ 6 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எல்லாமே முடிச்சுட்டு செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் லான்ச்சுக்கு தான் போனோம் சாப்பிட்றதுக்கு. பிகாஸ் இட் வாஸ் இன்டு அவர் பிளான் ஆல்ரெடி. ஏர்போர்ட் லான்ச்சில் வந்து எப்படி கார்டு ஆக்சஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் இல்லை ஷார்ட்டாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஏர்போர்ட் லான்ச் பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் டூ குட். செம்மையாக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லான்ச்சோட ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் குவிசின்ஸ் இருந்துச்சு. சவுத் இந்தியன் மட்டும் இல்லாமல் மெக்சிகன் குவிசின், ஃப்ரெஞ்ச் குவிசின் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. தோசா கவுண்டர் கூட தனியாக வச்சுருந்தாங்க. சூடாக போட்டு போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் டூ குட் அண்ட் ஓவராலாக இட் வாஸ் அன் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு போர்டிங் போகவே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்னால நாங்கள் ரொம்ப பார்த்து பிளான் போட்டோம். அண்ட் இது எங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப் தான் நான் சொல்லுவேன். நான் இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் என் அம்மாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளைட்டில். ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேப்சர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் தான். ஏன்னா லைக் எங்கள் அம்மா பாஸ்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு ரெனியூவே பண்ணணும். ஸோ இப்போ தான் அவங்க ஃப்ளைட்டே ஏறுறாங்க. அண்டு ஃப்ளைட் ஏரியா அவங்க ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறாங்கன்னும் போது அது இன்னும் ஹாப்பினஸ் தான் எல்லாருக்குமே. அண்ட் எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு நாங்கள் கைடே இல்லாமல் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் என் அண்ணாவும் நானும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டோம். மலேசியா ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனதும் நாங்கள் ஏர்போர்ட்லேயே சிம் கார்டு வாங்கணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். அங்கே மொத்தம் 3 நெட்வொர்க் இருந்துச்சு. அதில் நாங்கள் வாங்கினது செல்காம் டிஜி தான். அது மற்ற நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் இருந்துச்சு. ரேட்டும் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமிக்ரேஷன். அதுக்கு மலேசியா டிஜிட்டல் அரைவல் கார்டு இருக்கணும். அது நாங்கள் ஆல்ரெடி சென்னையிலேருந்து போகும்போதே 4 பேருக்குமே புக் பண்ணிக்கிட்டோம். பட் ஏர்போர்ட்டில் கேட்கல. சில டைம் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. விசா ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணதுனால நாங்கள் அது எங்களோட ஓன் சேஃப்டிக்காக எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து நாங்கள் சென்னையிலே பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் எல்லா ஏர்போர்ட்லையுமே இருக்குது. பட் தென் கம்பேரிட்டிவ்லி இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ் ஏர்போர்ட்லலாம் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம வீடு பக்கத்துலேயே எங்கேயாச்சும் மணி எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் அங்கே பண்ணிக்கிறது நல்லது. சென்னை ஏர்போர்ட்டில் எல்லாருமே ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். மலேசியா ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. அங்கே நாங்கள் நாசி பிரியாணி அப்புறம் மேகி கோரிங், நாசி கோரிங் தான் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பெரியமாக்கா அம்மாவுக்கு ஒரு நாசி பிரியாணி கொடுத்துருந்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் டேஸ்ட் பண்ணல. ஸோ அதனால இன்னொன்று ஆர்டர் பண்ணோம். இது வந்து மேகி கோரிங் நான் ஆர்டர் பண்ணது. இது நாசி கோரிங் அண்ணா ஆர்டர் பண்ணது. கொரிங்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர் நூடுல்ஸ், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாசினா வந்து ரைஸ். அண்ட் ஏர்போர்ட்டில் எல்லாருமே சொல்கிற மாதிரி ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். பட் நாங்கள் வாங்கின ஃபுட்டுக்கு அந்த குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் எங்களுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு ப்ரைஸு. அண்ட் மலேசியா ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் 2 வாட்டி வழி மாறி போயிட்டோம். பஸ் பார்க்கிங் ஒரு பிளேஸில் இருக்குது அண்ட் டாக்ஸி பார்க்கிங் ஒரு பிளேஸில் இருக்குது. அண்ட் டாக்ஸி நாங்கள் புக் பண்ணது கிராப் ஆப்பில் தான். நம்ம ஊரில் ஓலா எப்படியோ அந்த மாதிரி அங்கே வந்து கிராபு. ஸோ நாங்கள் அதில் கார் புக் பண்ணிட்டோம் ஹோட்டல் போகிறதுக்கு. அண்ட் அவங்க வர்றதுக்கும் நாங்கள் போகிறதுக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் கிராப் ஆப்பில் ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து டிரைவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான டிரைவர். நாங்கள் எங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாமே அவர்கிட்டே கேட்டுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் கைடு இல்லாமல் தனியாக வந்ததுனால கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு எங்களோட ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் 4 பேருக்கு இது ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு ரூமு. நாங்கள் ஃபோன்லேயே புக் பண்ணிட்டோம் இங்கேருந்து சென்னையில் இருந்தே. ஸோ அதனால நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் ஃபோட்டோவில் இப்படி காமிச்சிட்டு ரூம் எப்படி இருக்கும்னு. பட் சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். மலேசியாவில் 4 நைட்ஸுக்கு 7,000க்கு ரூம் கிடைக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஈவினிங் இன் மலேசியா ஃபஸ்ட்டு பிளேஸ் போனது KL டவர்.
கேஎல் டவருக்கு நாங்கள் ஆல்ரெடி லுக்குன்ற ஆப்பில் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம் 4 பேருக்குமே. நாங்கள் புக் பண்ணது வந்து டவர் வாக் அண்ட் தென் ஸ்கை டெக் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாமே கிளாஸாக இருக்கும். அண்ட் அப்சர்வேஷன் டெக் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸ்கை டெக் அண்ட் ஸ்கை டெக் பாக்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எதுக்கு ஸ்கை டெக் பாக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் டவர் வாக் வந்து நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் 4 பேருக்குமே. அண்ட் டவர் வாக் போகிறதுக்காக ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸும் ரூல்ஸும் இருந்துச்சு. பாடி வெயிட்டு, ஹைட் கேட்டகரி அண்ட் ஏஜ் கேட்டகரி, மெடிக்கல் இஷ்யூஸ், அப்புறம் ரூல்ஸில் வந்து பிலாங்கிங்ஸ்லாம் நாட் அலவுடு, ஷூஸில் வந்து ஹீல்ஸ்லாம் நாட் அலவுடு, அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் டவர் வாக்குக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் எங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் டவர் வாக்கு அண்ட் சிக்னேச்சர்லாம் கேட்டிருந்துச்சு. அண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன இருந்துச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஓன் ரிஸ்க் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த அளவுக்கு பயமாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டவர் வாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த ஜாக்கெட் அண்ட் ஹெல்மெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எங்களோட சேஃப்டிக்காக. ஜாக்கெட் மேலே இருக்க ஹூக் வந்து அந்த டவர் சுற்றி ரவுண்டாக ஜிப்லைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹூக்கில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கீழே விழுந்தாலுமே தொங்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் பர்சனலி எனக்கு ஹைட்னா ரொம்ப ரொம்ப பயம். அதனால நான் தண்ணியெல்லாம் குடித்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். எல்லாருமே பயத்தில் தான் இருந்தோம். டவர் வாக் வந்து எப்படின்னா கிளாஸ் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே ஃபுல்லாமே கிளாஸாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பயந்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஓகே, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஒரு ஈகர் தான் நிறைய இருந்துச்சு. கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீடியோல காமிச்சோன்னே இது கண்டிப்பா போய் ஆகணும். அதுவெல்லாம் இல்ல, ஏதோ ரெஸ்கியூ பண்ண போற மாதிரி, தீயணைப்பு துறையினர் மாதிரி எல்லாம். சரி வாங்க. மேலே வந்து இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ஜிப்லைன் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, ஜிப்லைன் மாதிரி. ஸோ அது நமக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம கீழே விழுந்தாலுமே தொங்கிட்டு தான் இருப்போம். எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஹைட்னா எங்களுக்கு பயம்ன்றதுனால கொஞ்சம் படப்படன்னு இருந்துச்சு தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேருந்தே சிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. பாருங்க, அவங்க அண்ட் டவர் வாக்லேயே பெஸ்ட் பிளேஸ் வந்து இதுதான். அந்த கிளாஸ்லேயும் அழகாக ஸ்க்ரீனிங் பண்ணி ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்டோட அழகாக அந்த கிளாஸ் உடையிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் கால் வைக்கும் போது எங்களுக்கு ஒரு ஷாக் மூமெண்ட் தான். நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கோன்னா, நாங்கள் எப்போ இந்த மாதிரியெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்னு இருந்துச்சு. பட் ஒரு வழியாக நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இன் பிட்வீன் என் அண்ணா வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க டவர் வாக்கில். அந்த கிளாஸ் மேலே நின்றுட்டு இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. டவர் வாக் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கை டெக் தான் போயிருந்தோம். டாப் ஆஃப் த டவர் கேஎல் சிட்டியும் ரொம்ப அமேசிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நீங்களும் மலேசியா போனீங்கன்னா மறக்காமல் கேஎல் டவர் போங்க. அண்ட் கேஎல் டவரில் நாங்கள் இருக்க அந்த பிளேஸ் தான் ஃபோட்டோ ஸ்பாட்டு. அங்கே நாங்களும் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக பின்னாடி ட்வின் டவர் இருக்கிறதுனால அது நல்லா ஜொலிச்சிட்டே தெரிஞ்சது ஃபோட்டோவில். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்சர்வேஷன் டெக் வந்துவிட்டோம். அப்சர்வேஷன் டெக்லேயும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கேயும் வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து பைனாகுலரில் நானும் அண்ணாவோ பார்த்து விளையாடிட்டு இருந்தோம். அங்கே யார் இருக்காங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க எல்லாம் கேட்டு விளையாடிட்டு இருந்தோம் 2 பேரும். அண்ட் அப்படியே டைம் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே மலேசியாவில் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்.
டவர்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட தான் போனோம். அப்போது எங்கள் ஹோட்டலுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரீட் வந்து மிட் நைட் வரைக்குமே ஓப்பனில் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 10:30க்கே தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். சவுக்கேட்டுன்ற பிளேஸில் தான் எங்கள் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாமே ஒரு எங்கேஜிங்கான பிளேஸாக தான் இருந்தது. பயம்லாம் ஒன்றுமே இல்லை, நிறைய கூட்டம் ரஷ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓவராலாக எங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக முடிஞ்சது. அண்ட் எங்கள் ஹோட்டலோட அவுட்டர் வியூ இது தான். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.